பில்லியன் டாலர் வேல். இதை எழுதினவரு டாம் ரைட் அண்ட் பார்ட்லி ஹோப். இந்த புக் ஒரு விரிவான புலனாய்வு அறிக்கையை விவரிக்குது. ஜோ லோ அப்படிங்கிற மலேசிய தொழிலதிபர் தன்னோட 1MDBன்னு சொல்லப்படுற ஒன் மலேசியா டெவலப்மெண்ட் பெர்ஹாட் நிறுவனத்துல செஞ்ச சர்வதேச அளவுல ஊழல் காரணமா அதிகாரிகளால தேடப்பட்டு வருபவருடைய ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட கதை இது. 2016க்கான புலிட்சர் விருதில் இறுதி போட்டி வரைக்கும் இந்த புத்தகம் போனுச்சுங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு தகவல். ஜோலோவிற்கு வாதாடிய சட்ட நிறுவனம் இந்த புத்தகத்தோட வெளியீடல் மற்றும் விநியோகத்தை நிறுத்தும் வேலையில இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் அதோட பிரச்சாரம் தோல்வியடைந்து மறுபடியும் வெளியாகி பெரும் எண்ணிக்கை அளவுல வித்து தீர்த்து வாசகர்களையே ஈர்த்திருக்கு. இந்த புத்தகத்துல நம்ம கத்துக்க போற விஷயங்கள்: நம்பர் 1, நம்பிக்கை உங்களை வெகு தூரம் கூட்டிட்டு போகும், ஆனா அதீத நம்பிக்கை உங்களை வீழ்த்திரும். 2வது, ஒருத்தரை வற்புறுத்தி நமக்காக இயங்க வைக்கிறது மதிப்புமிக்க திறமை. 3வது பாயிண்ட், மக்கள் எளிதில ஏமாறக்கூடியவங்க. 4வது, ஒரு நிதி நிறுவனங்களுக்குள்ள எப்பவுமே நிர்வாகம் குளறுபடியாவே தான் இருக்கும், குறைபாடு இருந்துகிட்டே தான் இருக்கும். 5, நெட்வொர்க்கிங் திறன்கள் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. 6, ஒருத்தர்கிட்ட வெளிப்படைத்தன்மை இல்லாதப்போ கவனமாயிருங்க. 7, நமக்கு சாதகமா இல்லாத செயல்ல சின்ன சின்ன முரண்பாடுகளை கவனியுங்க. 8, நம்மளோட சுதந்திரமான வாழ்க்கைய வாழாதப்போ ரொம்பவுமே விழிப்போட இருக்கிறது அவசியம். ஆசிரியரை பத்தி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். டாம் ரைட் ஒசாமா பின் லேடனோட மரணம், அப்புறம் 2013ஆம் ஆண்டு பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ராணா பிளாசா தொழிற்சாலையோட சரிவு பத்தின செய்திகளுக்காக மிகவும் பிரபலமானவர். ஆசியாவில் இருக்கிற பப்ளிஷர்ஸ் சொசைட்டியால 2016ஆம் ஆண்டோட சிறந்த பத்திரிகையாளர்னு மலேசியால இருந்து ரைட் தொடர்ந்து அறிக்கையிடுறாரு. அடுத்த ஆத்தர் பிராட்லி ஹோப், ஒரு நிதி பத்திரிகையாளர் மற்றும் மோசடி, ஊழல், முறைகேடுகளோட நிபுணர். இவர் இப்ப லண்டன் மற்றும் நியூயார்க்ல வசிச்சுட்டு வரக்கூடிய ஹோப் வட ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்குல நடைபெறக்கூடிய அரபு எழுச்சியை உள்ளடக்கிய தகவல்களுக்கு பல வருடங்களை செலவிட்டிருக்காரு. அவர் எகிப்திய வலிமை மிக்க ஹோஸ்னி முபாரக்கோட வீழ்ச்சியை பத்தின ஒரு விவரமான பாரோவின் கடைசி நாட்களுங்கிற புத்தகத்தை எழுதினவர். டாம் ரைட் மற்றும் பிராட்லி ஹோப் முன்னாள் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நிபுணர்களாக பணியாற்றியிருக்காங்க. இந்த புக் மூலமா 2 பேருமே இணைஞ்சு எழுதிய பில்லியன் டாலர் வேல்ல 1MDB ஊழல அரசாங்கத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டி மிகப்பெரிய அபராத தொகை அரசாங்கத்தினரிடம் செலுத்திய சம்பவத்தை அரங்கேற்றியிருக்காங்க. 2 பேரும் இப்ப இணைஞ்சு ப்ராஜெக்ட் ப்ராஜென் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு வராங்க. இதுல புத்தகம், பாட்காஸ்ட், செய்திகள்னு எல்லாத்தையும் பத்தின குறிப்புகளை உள்ளடக்குது. இந்த பில்லியன் டாலர் வேல் புத்தகம் தொலைக்காட்சி தொடரா வர இருக்கு. வரவிருக்கும் பக்கங்கள்ல ஜோலோவுடைய கேஸ பத்தி விரிவா பார்க்க போறோம். ஜோலோ இளம் வயதிலேயே மக்களை எப்படி ஏமாற்றுவது என்பதை கற்றுக்கொண்டார். இங்கிலாந்தில் உள்ள புகழ்பெற்ற ஹாரோ பள்ளியில தன்னுடைய முதல் ஆண்டை தொடங்கினப்போ ஜோலோ தன்னோட 17 வயதுல கூச்ச சுபாவம் உள்ளவரா இருந்தாரு. பணக்கார குழந்தைகள் படிக்கிற கல்வியில சுமார் $16,000 கல்வி கட்டணத்தோட படிச்சுட்டு வந்தாரு. தன் வகுப்பு நண்பர்கள்ல 2 பேர் புரூனே மற்றும் குவைத்தின் சிம்மாசனங்களின் வாரிசுகளை உள்ளடக்கி இருந்தனர். லோ உண்மையில ஏழையா இல்ல, ஆனா அவர் வகுப்பு நண்பர்களோட ஒப்பிட்டு பார்த்தா அவர் அந்தஸ்துல கொஞ்சம் சின்னவர். இந்த சிறிய அந்தஸ்து அவரை தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதனால அவர் பொய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சில நண்பர்கள் மலேசியால இருக்க அவரோட வீட்டிற்கு போனப்போ அவர் உள்ளூர் கோடீஸ்வரரோட வீடு மற்றும் படகு வாடகைக்கு எடுத்திருக்காரு. அவர் வீட்டுல இருக்கிற புகைப்படங்கள் எல்லாத்தையும் தன்னோட சொந்த குடும்பத்தோட மாத்திர அளவுக்கு அவர் ரொம்ப சீரியஸா இந்த விஷயத்தை எடுத்துட்டு போயிருக்காரு. அது அவருக்கு சாதகமாவே வேலை செஞ்சிருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே ஸ்கூல்ல இருக்கிறவங்க அவரு மலேசியாவோட இளவரசர் அப்படின்னு நம்பியிருக்காங்க. அதிகாரத்தின் பொய்களுக்கு பலம் உண்டு என்பதை லோ அறிந்து கொண்டார். அவரை சுத்தி இருக்கிறவங்க மேலும் மேலும் ஜோலோவை பொய் சொல்ல வைக்கிற மாதிரியான ஒரு சூழல்ல அவரை தள்ளி இருக்காங்க. பொய் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவருக்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. அவருடைய வகுப்பு நண்பருள் ஒருவரான ரிசா அஜீஸ் மலேசியாவோட பாதுகாப்பு அமைச்சர் நஜீப் ரசாக்கோட வளர்ப்பு மகன். அவரு ஊழல்வாதியா அறியப்பட்டாரு. அதுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறாரு அப்படிங்கிறதையும் லோவுக்கு சொன்னாரு. இதுல இருந்து லோ தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அதிகாரத்தில் இருப்பவர்கள் தாங்கள் விரும்பியதை எடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. அதை போல் தனக்கு வேண்டும் என்று லோ விரைவில் உணர்ந்தார். அவரோட பொய் தனக்கான வேண்டிய கதவுகளை திறக்கும்ங்கிறத அனுபவத்துல இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதிகாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஆசை அவருக்கு இன்னும் அதிகமாகுது. மலேசியாவுக்கான ஒரு பெரிய முதலீட்டு நிதியின் மூலம் அதிகாரத்திற்கு வருதல். லோ தன்னுடைய பெரும்பாலான நேரத்தை
அதிகாரத்திற்கு வர உதவும்னு நினைக்கிற சேம் மென்டாலிட்டி இருக்கக்கூடிய பீப்புளோட தொடர்புகளை ஏற்படுத்துறார். அவர்கள ஒருத்தர் குவைத் கட்டுமான அதிபருடைய மகன் ஹமத் அல்வசான். அவரோட நட்பை ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா வெளியூர் பயணம் செய்யறாரு. அங்க சில முக்கிய நபர்கள் அவருக்கு அறிமுகமாகறாங்க. இதுல ஒருத்தர் தான் கல்துன் கலீஃபா அல் முபாரக், அரசுக்கு சொந்தமான முதலீட்டு நிறுவனமான முபதாலாவின் பணக்கார இயக்குனர். மலேசிய இறையாண்மை நிதியமான கசானா நசினல் முதலீட்டை ஊக்குவிக்கிற வகையில வடிவமைக்கப்பட்ட ஒரு பொருளாதாரத்துல முதலீடு செய்ய பங்குதாரர்களை தேடினப்ப லோ முபாரக்க அணுகியிருக்காங்க. சில நாட்களுக்கு அப்புறமா முபதாலாவிடமிருந்து $500 மில்லியன் முதலீட்டுக்கான வாய்ப்பை அவர் கசானாவிடம் வழங்குறாரு. லோ ஒப்பந்தத்துக்கு கடன் வாங்க வேண்டாம்னு முடிவு செய்யறதுக்கு மாறா நஜீப் ரசாக்க அனுமதிக்கிறாரு. லோவோட பள்ளியில நட்பா இருந்தவர். நஜீப் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல ஆசைப்பட்டு நல்ல மதிப்பை தேடி கொண்டிருந்ததால லோவுக்கு அது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு. ரொம்ப சீக்கிரமாவே நஜீப் ரசாக் மலேசியாவோட பிரதமர் ஆகுறாரு. தன்னோட கட்சியோட குறைஞ்சிட்டு வரக்கூடிய பிரபலத்தை மீட்டெடுக்க இவர் ஆசைப்படுறாரு. மேலும் அவர் ஹெல்ப் கேட்டு லோவை தேடி போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பக்கம் 3 தெரிஞ்சுப்போம். 1MDB நிறுவனம் ஆரம்பித்தல். நஜீப் ஒரு புதிய இறையாண்மை செல்வ நிதியை அறிவிக்கிறாரு. இது 1 மலேசியா வளர்ச்சி பர்ஹாட் அல்லது 1MDB என்று அழைக்கப்படுது. லோ மேற்பார்வையிடக்கூடிய $1.4 பில்லியன் பத்திரங்களை கொண்டிருந்திருக்குது.